வணக்கம். நேர்கள் அனைவரையும் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 4வது நாளாக முடங்கியிருக்கிறது நாடாளுமன்றம். ஒரு பக்கம் டெல்லியில் மாணவர்களுடைய போராட்டம் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக, மற்றொரு பக்கம் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே பிரதமர், உள்துறை அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் உள்ளிட்டோரெல்லாம் விளக்கம் அளிப்பதோடு மத்திய கல்வி அமைச்சர் ஒன்று பதவியிலிருந்து விலக்கப்பட வேண்டும் அல்லது ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதை ஒட்டிய தலைப்பே ஜெயா பிளஸினுடைய விவாதம் இன்று கட்டமைக்கப்படுகிறது. வினாத்தாள் கசிவிற்கு விரைவு நீதிமன்றங்களில் நீதி கிடைக்கும் என பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பதிவும், தீவிரமடையும் காங்கிரஸ் மற்றும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய போராட்டம் நீதிக்காகவா அரசியலுக்காகவா, இந்த தலைப்பில் நாம் பயணிக்கப் போகிறோம். முன்னதாக நான் நேயர்களுக்கு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் சார், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு கண்ணன், உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் சார், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு நித்யானந்தம், உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சார் சந்திரசேகரன் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்கல நினைக்கிறேன். மாணவர்களுடைய நலனே முக்கியம், விரைவு நீதிமன்றங்கள் வினாத்தாள் கசிவு விவகாரங்களில் அமைக்கப்படும், தண்டிக்கப்படுவார்கள் என்ற வார்த்தையை பிரதமர் பயன்படுத்துகிறார். அதே நேரத்தில் இப்போது மத்திய அரசு சொன்னால் கூட இப்போது பிரதமர் பேச வேண்டும் என்ற ஒரு புள்ளியை நோக்கி நகர்கிறார்கள். நான் உங்ககிட்ட வரேன், ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் மட்டும் நான் உங்ககிட்ட வரேன். திரு ராதாகிருஷ்ணன், உங்ககிட்டே தொடங்குறேன். நீட் வினாத்தாள் கசிந்த உடனே இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கலை, மே மாதம் தேர்வு நடைபெற்ற போது. ஆனாலும் மத்திய அரசு தார்மீக பொறுப்பேற்று தேர்வை ரத்து செய்கிறாங்க, மறுதேர்வு நடத்துகிறாங்க. மறுதேர்வுடைய விடையும் வெளியிடப்படுகிறது, முடிவுகளும் வெளியிடப்படுகிறது அடுத்தடுத்த கட்டங்களில். ஆனால் ஏன் இப்போ திடீர்னு மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்தால்தான் இந்த விவகாரங்களில் தீர்வு கிடைக்கும் நகர்றாங்க? இது நீதிக்கான போராட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை அரசியல் படுத்தப்படுகிறது மாணவர்களுடைய பெயர்களில் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? இது கமலஹாசனோட டயலாக் தான் கரெக்டாக இருக்கும். எல்லா மனிதனுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பேசுவார்ல, அவர் பேசுவாரா இல்லை நாசர் பேசுவாரான்னு தெரியல, 2 பேரில் ஒரு பேசுவாங்க. அங்கே தான் வந்து நிற்குது. பிள்ளைகளுக்கு வந்து தொடர்ந்து 2001 2025 வரையான காலகட்டத்தில் வந்து எத்தனை வினாத்தாள்கள் வந்து வந்திருக்கு என்று கணக்கெல்லாம் நிறைய கணக்குகள் இருக்கு. அந்த கணக்குல நீங்க பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக உங்களுக்கு தெரிகிற விஷயம் என்னவென்றால், இந்த அரசாங்கம் வந்த பிறகு எல்லா அவர்கள் சார்ந்த மாநிலங்களையும், அதாவது ஸ்டேட் லெவல்லையும் பயங்கரமாக நடக்குது, சென்ட்ரல் லெவல்லையும் பயங்கரமாக நடக்கிறது. 89 வினாத்தாள்கள் 2014 2026 வரையான காலகட்டத்தில், இதில் வந்து 89 வினாத்தாள்கள் வந்து இந்த ஒரே பீரியடில் வந்து நடந்திருக்கிறது. அதாவது கம்ப்ளீட்டாக வெளியாகி எல்லாரும் போய் பரீட்சை எழுதுகிறாங்க. அதன் பிறகு வந்து இது ஒரு பிரச்சனையாகிறது. பிரச்சனையான பிறகு வந்து அந்த இது வந்து கேன்சல் பண்ணுறாங்க. அதன் பிறகு மறுபடியும் ரீ எக்ஸாமினேஷன். இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீட்டை பொறுத்தவரை பசங்களுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பரீட்சையில் எழுதிடுறாங்க, முடிச்சிடுறாங்க. அவங்களுக்கே தெரியும், அப்பவே தெரியும் அவங்களுக்கு வந்து ஜெயிக்க போகிறோமா இல்லையா, எவ்வளோ மார்க் வர்றது எல்லாமே வந்து கோச்சிங் சென்டர்ஸ் மூலியமாக தான் எல்லாரும் போகிறாங்க. 2 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரை செலவு பண்ணுறாங்க. அதாவது 8ஆம் கிளாஸில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஏறத்தாழ 15 லட்சம் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. 12ஆம் கிளாஸ் முடியும் போது 10ஆம் கிளாஸோ 11ஆம் கிளாஸோ இல்லைன்னா இன்டென்சிவ் கோச்சிங் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரையான காசு வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேணும். இவ்வளோ காசு செலவு பண்ணி பேரண்ட்ஸினுடைய இன்வால்மெண்ட்டோட எல்லாம் கடைசியில் முடித்து பலரும் வந்து ஹாலிடேக்கு போகிறாங்க. அந்த ஹாலிடேக்கு போயிட்டு அது 10ஆவது நாள் 11ஆவது நாள் தான் பத்திரிகையில் தான் பார்க்குறாங்க இவங்க. என்ன இது மாதிரி இந்த மாதிரி நீட் எக்ஸாம் ரத்து அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த பசங்களெல்லாம் மனம் உடஞ்சி போயிடுறாங்க. அதில் வந்து சூசைட்ஸ் நடக்குது. அதன் பிறகு தான் இது இந்த மாதிரியான விஷயம் வருது. அதன் பிறகு இன்னொரு என்ஐடியும் அதுவும் கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணுறாங்க. ஆர்மி செலெக்ஷன் கேன்சல் பண்ணுறாங்க. எஸ்எஸ்பி செலெக்ஷன் கேன்சல் பண்ணுறாங்க. ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. இந்த பட்டியலில் சமீப காலத்தில் தான் இவ்வளோ அதிகமாக நடக்கிறது என்பது வந்து ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது தான். பத்திரிகையாளர்கள் ஆய்வு செய்திருக்காங்க. இதுக்கெல்லாம் மேலே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தர்மேந்திர பிரதான் 2 முறை வந்து இதை பற்றி யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு. 2 முறை என்ன சொல்கிறார், ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் கூட லீக்கே ஆகலை என்று 2024 நினைக்கிறேன் சொல்கிறாரு. அதன் பிறகு சமீப காலத்தில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வினாத்தாள் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கிறது. அது பட்னாவில் வந்து நீட் யூஜி மட்டும் வந்து வெளியாக இருக்கிறது, அதை நாங்கள் வந்து சீல் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ இது முழுக்க தவறு, முழுக்க பொய்.
பாராளுமன்றத்தில் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து பொய் சொல்லியிருக்கிறார். இதற்கு சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் லாண்ட்ரி ஆனாலும் சரி, குவிண்ட் ஆனாலும் சரி, இவர்கள் வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். இண்டிபெண்டன்ட் நாடுகளே ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வில் வந்து எத்தனை வந்து வினாத்தாள்கள் வெளியே வந்திருக்கு எல்லாம் தெளிவாக இருக்கிறது. அப்போ இந்த குமரல் வந்து ஒரு பாயிலிங் பாயிண்ட் வருகிறது. அதுல இருந்து தான் திடீரென்று ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி எங்கேயோ இருக்கிற ஒரு மனிதர் வந்து ஒரு குரல் கொடுக்கிறார். நமக்கு அனைவருக்கும் தெரியும். இப்போ நான் ஒரு இன்ஸ்டா ப்ரொஃபைல் வந்து சாபா ஒரு 4 மாதம் முன்னாடி தான் ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் வந்து இப்போ வந்திருக்காங்க. ஆனால் ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று ஒரு தளம் ஆரம்பிக்கிறாரு. 1 மில்லியன் 1 crore அந்த லெவலில் ஏன் வரணும்? அப்போ அந்த அளவுக்கு ஆதங்கம் இருக்குது பிள்ளைகள்கிட்ட. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிஜேயும் இருக்கிறார். அப்போ எல்லா இன்ஸ்டிடியூஷன் கேப்சர் கூட நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு நாட்டினுடைய தலைமை நீதிபதி வந்து இளைஞர்களை பார்த்து நீங்கள் வந்து பேரசைட்ஸு, நீங்கள் வந்து கரப்பாம்பூச்சிகள்லாம் பேசுறது வந்து எந்த அளவுக்கு வந்து நியாயம், எந்த அளவுக்கு அது ஒரு கண்ணியமான பேச்சு கூட கிடையாது. அப்படி இருந்தால் கூட இந்த ஒரு மனப்பான்மை இருக்குது இல்லையா, திடீரென்று இவ்வளோ பெரிய ஒரு குமரல் வந்து சோஷியல் மீடியாவில் வருது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த 2 தளத்தையும் வந்து பிளாக் பண்ணுறாங்க. ட்விட்டரில் பிளாக் பண்ணுறாங்க, இன்ஸ்டாவில் பிளாக் பண்ணுறாங்க. அதன் பிறகு அது பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து அது கோர்ட்டுக்கு போய் அஜிடேட் பண்ணி அதில் வந்து மறுபடியும் வர்றாங்க. இப்போ 20 நாள் வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் நடந்துச்சு. அங்கே போய் பசங்க உட்காந்தாங்க, ஜந்தர் மந்தரில் உட்காந்தாங்க, சோனமாங் வந்து உட்கார்ந்தாரு. அவரை தூக்கும்போது தான் அது ஒரு பிரச்சனையாக மாறுது. அப்போ அதுவரை நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம், இதுதான் எங்கள் டிமாண்ட். என்ன டிமாண்டு? தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண வேண்டும். அவர் வந்து இந்த போஸ்ட்டுக்கு யோகியதை கிடையாது. வி ஹேவ் லாஸ்ட் கான்ஃபிடன்ஸ் என்று ஒரு நாடு சொல்லுகிறது, நாடினுடைய இளைஞர்கள் சொல்லுகிறார்கள். அதை வந்து இந்த அரசாங்கம் வந்து செவிசாய்க்க மாட்டேங்குது. அப்போ எவ்வளவோ காலத்தில் வந்து எவ்வளவோ லீக் இருந்தால் கூட பொறுத்து கடைசியில் வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து இந்த மக்கள் வந்து எடுக்கிறாங்க. அது யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு அரசாங்கத்தையும் காணாத பசங்க தான் இது. அதாவது 2014 8 வயசு இருக்கிறவங்க இன்னைக்கு 20 வயசு, 2014 6 வயசு இருக்கிறவங்க இன்னைக்கு 18 வயசு. அந்த ஜெனரேஷன் தான் இந்த போராட்டத்தை கையெடுக்கிறது. அவர்கள் காங்கிரஸ் ஆட்சியை பாதையில பயணிக்க தொடங்குது. ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் மத்திய அரசு அழைக்கணும், பேச்சுவார்த்தை நடத்தணும்ன்ற ஒரு புள்ளியை நோக்கி நகர்ந்தாங்க போராட்டக்காரர்கள், இன்னும் சொல்ல போனால் மாணவர்கள். ஆனா இப்ப கடந்த 24 மணி நேரத்துல 5 முறை அந்த குறிப்பிட்ட போராட்டம் நடத்தக்கூடிய மாணவர்களுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்தாங்க. ஆனா அப்போ நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம், ஒரு பொதுவான இடத்தை முடிவு செய்யுங்க, இல்ல நீங்க இங்க வாங்க அப்படின்னு சில நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. அரசியல் கட்சிகளுடைய தலையீடு வந்ததற்கு பிறகு இந்த போராட்டம் வேறு திசையை நோக்கி பயணிக்குதோ இல்ல ஒரு கேள்வியும் எழுதல. அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் போனவங்க வந்து இழிவுபடுத்துறாங்க இல்லையா, அவங்களுடைய அதாவது 2 பேர் போறாங்க, யாரோ எக்ஸ்வைன்னு வச்சுங்க, சௌரவ் தாஸும் இன்னொரு பையனும் போறாரு. அவருடைய போன் வாங்கி வைக்கிறது நீ யாரு? நட்டா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போறாரு. அப்ப நட்டா கிட்ட உள்ள போனா போன் எடுத்துட்டு போனா என்ன, நட்டா போனோட இருந்தாரா இல்லையா, அது கேள்வியா இருக்கு இல்லையா? அங்க போயிட்டு 4 மணி நேரம் அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு போன் இல்லாதனால என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்ப இங்க வந்து லத்திச்சார்ஜ் நடத்துது. அப்ப அந்த பசங்களுடைய மனநிலை என்ன? இது தலைவர்கள் சொன்ன எல்லாருமே 24-25 வயசு பசங்க தான். இதில் ஒன்றும் வந்து நான் ஒரு 10 அஜிடேஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன், நான் ஒரு 7 அஜிடேஷன் பார்த்து வந்திருக்கேன், நான் 10 இடத்துல அரெஸ்ட் ஆயிருக்கேன், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த அடக்குமுறையும் இந்த தொடர்ந்து நடக்கின்ற கவர்மெண்டோடைய டிசப்ஷன் இருக்கு இல்லையா, அதனால தான் பசங்க வந்து இப்போ சொல்கிறாங்க, நீ பேச்சுவார்த்தை நடத்தணும் வந்துரு அப்படின்னா. ஏன் லாப்நிலா மைதானத்துக்கு எவ்வளவோ அமைச்சர்கள் வந்து 2011 நடந்த அஜிடேஷனுக்கு எவ்வளவோ அமைச்சர்கள் சென்றார்களே, இன்னைக்கு செல்றாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். யார் அந்த பசங்க யாரும் ஒருத்தரும் தொட மாட்டாங்க. இப்போ கோதி மீடியா கூட அங்கே போய் நிற்கிது. யாரையுமே வந்து ஒரே ஒரு பையனுக்கு மட்டும்தான் அங்கே வந்து அடிச்சதாக சட்டையை கழிச்சதாக சொல்கிறாங்க தவிர வேற யாருக்குமே பிரச்சனை நடந்து கிடையாது. அங்கே கிட்ட வந்து நின்று நீங்கள் கோதி மீடியா ஹாய் ஹாய்னு வந்து கத்துவாங்க. அதாவது நீங்கள்லாம் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மீடியா, அதனால நீங்கள் இங்கே வரக்கூடாது என்ற அந்த துணியில் வந்து அவர் வந்து கோஷங்கள் எழுப்புவார்களே தவிர இதுவரை வேற ஒரு நபருக்கு கூட அங்கே வந்து ஒரு இன்ஜுரி ஆனது கிடையாது. ஏன் நீங்கள் போறக்கு என்ன, அவ்வளோ பெரிய ஒரு ஐவரி டேபிள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் அங்கே போகணும், அப்போ ஃபோன் எல்லாம் வெளியே வச்சுட்டு போகணும், அப்புறம் செருப்பு கழட்டிட்டு போகணும், அப்புறம் என்ன இருக்கிற உடையெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமா கம்ப்ளீட்டாக? ஏன் அடிக்கிறீங்க? அரசாங்கத்துடைய அணுகுமுறை மாறும்போது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வரவருடைய அணுகுமுறை மாறுது அப்படின்னு பார்வையா நிச்சயமா முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன். திரு சந்திரசேகரன், மாணவர்களுடைய நலன் தான் முக்கியம், இந்த விவகாரங்களில் விரைவு நீதிமன்றங்களை நாங்கள் அமைக்கிறோம், இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற வினாத்தாள் கசிவு ஏற்பட்டால் உரியவர்களுக்கு உடனடி தண்டனை, கடுமையான தண்டனை வழங்கப்படும். இதெல்லாம் பிரதமர் இன்று காலை வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட். அது கொடுத்ததற்கு பிறகும் மத்திய அரசு இன்று 2வது நாளாக நாடாளுமன்றத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்றும். அதைத்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கையும் கூட கடந்த 3 நாட்களாக. அதற்கு மத்திய அரசு சம்மதம் தெரிவித்ததற்கு பிறகும் கூட தர்மேந்திர பிரதான் பதவி நீக்கம் தான் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு புள்ளியை நோக்கி நகர்றாங்க. காங்கிரஸ் மாணவர்களுடைய பெயர்களில் அரசியல் செய்ய நினைக்கிறாங்களா? இதான் பாஜகவுடைய குற்றச்சாட்டு. அதுலேருந்து நம்ம பயணிக்கலாம்.
இல்லை, அது தவறான கருத்து. ஏன்னா ராகுல் காந்தின்னு இந்த இஷ்யூவை ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருக்காரு. பேப்பர் லீக்ன்றதை எல்லா இடத்துலையும் அவர் ராஜஸ்தானுக்கு கோட்டா கூட அவர் விசிட் பண்ணிட்டு வந்தார். இந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு முன்பே கோட்டா ராஜஸ்தானில், அங்கே தான் அந்த போராட்டமே இப்போ முக்கியமான நீட் கோச்சிங் சென்டர் வந்து போராட்டங்கள் தொடங்கினதும் அங்கே தான். அங்கெல்லாம் போய் விசிட் பண்ணி மாணவர்களெல்லாம் பார்த்துட்டு வந்தார். ரொம்ப காலமாக அந்த நீட் இஷ்யூவை பற்றி, நீட் பேப்பர் லீக்கை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது, வேலைவாய்ப்பின்மை அதனால் அதிகமாகுது, மாணவர்கள் மத்தியில் கொந்தளிப்பு இருக்குன்றதை எச்சரிக்கையாக தான் அவர் வெளியிட்டுக்கிட்டே இருந்தார். அந்த எச்சரிக்கையோட விளைவு தான் அந்த மாணவர்களுடைய அப்போவே அந்த ஒழுங்காக நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா, இப்போ சொல்கிறார விரைவு நீதிமன்றம்லாம், விரைவு நீதிமன்றமே தேவையில்லை. இருக்கிற நீதிமன்றத்தில் நீங்கள் நீதி வாங்கி கொடுங்க. நீங்கள் யாருக்கு பெரிய, அதாவது ஒரு பேப்பர் லீக் நடந்த உடனே ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அடுத்தது ஏதோ இன்னொரு தடவை நடக்குதுன்னு வச்சுங்களேன். அதுக்காக 100 தடவையாக நடக்கும். அப்போ நடவடிக்கை எடுத்திருந்தா எப்படி நடந்திருக்கும்? நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மூலம் பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து தொடங்குது. அந்த பேப்பர் லீக் விஷயங்களே பார்த்தீங்கன்னா குஜராத்திலிருந்து பல விஷயங்கள், ராஜஸ்தானிலிருந்து, அதாவது இந்த பாஜக ஆளும் மாநிலங்களிலிருந்து அதிகபட்சமாக வருகிறது. பாஜக ஆளாத மாநிலங்களில் கூட இருக்கிறது. அதிகமாகன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினேன். நான் அதுக்கு தான் அதிகமாக, அதாவது எங்கேயுமே பேப்பர் லீக்கே நடக்கல அல்லது ஆள் மாறாட்ட பிரச்சனை நடக்கல, முறைகேடு நடக்கலைங்கிறது என்னோட வாதம் கிடையாது. ஆனால் அந்த நடந்த பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இந்த அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? இப்ப ரத்து செஞ்சாங்க, மறுதேர்வு நடத்தினாங்க, மாணவர்கள் பாதிச்சு விடக்கூடாதுன்ற அடிப்படையில் எல்லா நடவடிக்கை எடுத்தாங்கல்ல சார். ஒரு தேர்வை ரத்து செஞ்சு மறுதேர்வுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சார். அவங்க வந்து எவ்வளவு வருஷம் படிச்சு அதை வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜா நடந்திருக்கு அப்படின்றப்போ அதை உணர்ந்து அதை சரி செய்ய முயற்சித்தாங்க. அதை ஒரு முயற்சி செய்யல. முயற்சினா உண்மையான முயற்சி செய்யல. இவர்கள் வந்து கண் துடைப்பு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. நீங்க ஒவ்வொரு போராட்டங்கள் இவங்க அதுதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. பாஜக அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளில் இந்த நாடே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கணும், அந்த பாதையை நோக்கி காங்கிரஸ் பயணிக்கிறாங்க. உங்களுடைய வார்த்தையிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அதற்கு ராஜினாமா மட்டும் தீர்வா இருக்குமா? ஏங்க யாரு அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி யாரு? இல்ல அதான் சார், இந்த பாருங்க, நீங்க கடந்த காலங்களில் நடக்கலையா அப்படின்னு கேட்டா, அரியலூர்ல நடந்த ரயில் விபத்துக்கு மத்திய அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா பண்ணாருங்க. ஏன்னா அரியலூர்ல வந்து அவரா ட்ரெயின் ஓட்டினார் கேட்போம், அவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னா கேட்டோம். இல்லையே, பண்ணார்ல. அதே மாதிரி சரி, அது வந்து பழைய வரலாறுன்னு சொல்லுங்க. 2012 மின் கட்டமைப்பு இந்தியா ஃபுல்லா தகர்ந்த போது நீங்க சுஷில்குமார் சிண்டே ராஜினாமா செய்யணும் இதே பாஜக கேட்டப்போ, மாநிலங்கள் செய்த தவறுக்கு, எங்கோ நடந்த தவறுக்கு நாங்க ராஜினாமா செய்யணும் காங்கிரஸோட ஸ்டேட்மென்ட். ஆனா அதே நேரத்துல காங்கிரஸ் யூபிஏ ஆட்சியிலுமே பல ராஜினாமாக்கள் நடந்திருக்கிறது. நீங்க பவன்குமார் பன்சால் ராஜினாமா பண்ணிருக்காரு. ஒரு குற்றச்சாட்டு தான், அவர் எதுவுமே ப்ரூவ் பண்ணல. அதுக்கு பிறகு கூட எதுவும் ப்ரூவ் பண்ணல. ஒரு குற்றச்சாட்டு வெளிவந்த உடனே பவன்குமார் பன்சால் ராஜினாமா பண்ணிருக்காரு. அதே போல சிபிஐ அறிக்கையில தலையிட்டார்னு ஒரு குற்றச்சாட்டு வந்ததுல 2013 சட்ட அமைச்சர் அஸ்வினி குமார் ராஜினாமா பண்ணிருக்காரு. 2G ஊழல் வழக்கு, அதுவும் ஒரு குற்றச்சாட்டா தான் வந்துச்சு, ப்ரூவ் ஆகல கடைசி வரைக்கும். ஆனாலும் ராஜினாமா பண்ணாங்க. 2 அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணாங்க. கனிமொழி அவர்கள் வந்து சிறை வரைக்கும் போனாங்க. இத்தனைக்கும் அந்த அவங்க ஆட்சி, ராஜா கனிமொழி எல்லாம் சிறைக்கு போனாங்க. அந்த எங்க ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஆட்சி தான் நடந்துட்டு, காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த அரசுல இருந்த அமைச்சர்களே சிறைக்கு சென்றாங்க. அதெல்லாம் நடவடிக்கை இல்லையா? இது ஏதாவது ஒரு விஷயம் செய்யணுமா வேண்டாமா? இல்ல சந்திரசேகர், நீங்க சொல்லக்கூடிய விவகாரங்கள் 2G உள்ளிட்ட விவகாரங்கள் அந்த குறிப்பிட்ட அமைச்சருக்கு நேரடியான நெருக்கமான தொடர்பு இருக்கக்கூடிய விவகாரங்கள். இது எப்படி நேரடியாக சொல்லக்கூடியது? ஆளும் கட்சி மாநிலங்கள், அதாவது எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களிலே இந்த வினாத்தாள் கசிவு நடந்திருக்கு. இதற்கும் ஒரு மத்திய அமைச்சருக்கும் என்ன தொடர்பு இருக்கும்? ஏன் மத்திய அமைச்சர் பாயிண்ட் அவுட் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. மீன்ஸ் என்னன்னா, இதுல டோட்டல் ஃபெயிலியர். இது கல்வி முறையே ஊழல் கல்வியா இருக்கு, ஊழல் கல்வி முறையா இருக்கிறது. இந்த அரசாங்கம் இவருடைய தலைமையில் இவருடைய கல்வி முறையே ஊழலாக இருக்கிறதுன்றதுதான் குற்றச்சாட்டு. நீங்க அதற்கு அவர் அக்கௌண்டபிலிட்டி வேணுமா வேண்டாமா, அவர் எடுத்துக்கணுமா வேண்டாமா? யார் பெரிய உயர் அதிகாரிகளோ அல்லது பெரிய அமைச்சரவையில் உள்ளவங்களோ யாரு ராஜினாமா பண்ணிருக்காங்க? இதுவரைக்கும் எதுக்குமே இந்த அரசு வந்ததுல இருந்து, நீங்க நான் இத்தனை ராஜினாமா சொன்னேனே, அதே மாதிரி 2008 வந்து ஒரு மும்பை தாக்குதல் நடந்துச்சு. அதற்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்றாரு. அங்க இருந்த உள்துறை அமைச்சர், மகாராஷ்டிரா உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்றாரு. ஆனா இந்த அரசுல நடந்தது 1-2 மட்டும் குறிப்பிட்டா கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய, அதாவது நீங்க பயங்கரவாத தாக்குதல், அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், பாயிண்ட் எடுத்துக்கிறேன். நீட்டு விவகாரத்துல ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும் அப்படின்னா மத்திய அரசோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத ஆலோசிக்கணும். அதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு மத்திய அரசு சொல்றாங்க. அந்த வழியில காங்கிரஸ் போறது நியாயமா இருக்குமா?
இல்ல ஒரு மத்திய கல்வி அமைச்சரை ராஜினாமா செய்து மாற்றிவிட்டு புதிய கல்வி அமைச்சரை நியமித்து விட்டால் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விடும்னு காங்கிரஸ் நினைக்குதா? இல்லைங்க, 3 விஷயங்களை சொல்லியிருக்கோங்க. மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்யணும், அந்த அமைச்சர் ராஜினாமா செய்யணும். அதற்கு அடுத்து விவாதம் வைக்கணும், அதற்கு அடுத்து இதை விசாரணை துரிதமா நடக்கணும். இந்த 3ம் இதுல அடங்கியிருக்கு. அதுல ஏன்னா ஒரு நம்பிக்கை இல்லாத தலைமையோட எப்படி விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும்னு சொல்லிட்டாங்க, அதுதாங்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு கேட்டீங்க, அதுக்கும் உறுதி கொடுத்துட்டாரு, பிரதமரே உறுதி கொடுத்துட்டாரு. மீதம் இருக்கக்கூடிய ஒன்று ராஜினாமா மட்டும்தான். இந்த ராஜினாமா மட்டும்தான் சரியா அப்படின்றதா என்னுடைய கேள்வியா இருந்தது. இல்லைங்க, ராஜினாமா செய்து விட்டு தான் இதெல்லாம் செய்யணுங்கிறது தான் சரிங்கிறோம். நீங்க ஒரு தலைமை மீது நம்பிக்கை இல்லை. இப்ப பேச்சுவார்த்தை நடத்தணும்னாலும் அவர்கிட்ட தான் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். அவர் தான் கல்வி அமைச்சர், அவருக்கு பேச்சுவார்த்தை நடக்கல இல்ல. ஆமாங்க, வேறு ஒரு மத்திய அமைச்சர்கிட்ட தான் பேச்சுவார்த்தை அதுவே சரியில்லைன்னு சொல்றேன். நீங்க கல்வி அமைச்சர், அந்த அதிகாரிகள் அவர்களுடைய இதுல தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்பதானே சரியா இருக்கும். அவர் தலைமையின் கீழே தானே இந்த இத்தனை லீக்கு இத்தனை பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதற்கு அவர் சரிபை செய்யலன்னா எப்படி நீங்க நம்பிக்கை வரும்? சரி, திரு நித்யானந்தம், ராஜினாமா செய்யும் வரையோ அல்லது அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படும் வரையோ எங்களுடைய போராட்டம் தொடரும். இது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் எதிர்க்கட்சிகளுடைய ஸ்டேட்மெண்ட்டும் கூட. தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு பிரதமர் பதிவிடுறாரு. ஆனால் இந்த தவறே நடக்காமல் இருப்பதை பார்த்து கொள்வதற்காக ஒரு மத்திய அமைச்சர் செயல்படுகிறார். அவர் பார்வையின் கீழ் அந்த தவறு நடந்திருக்கு துறையின் கீழ் அப்படின்னா அவருக்கு என்ன தண்டனை இங்கே கொடுக்க போறீங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. ஆனால் அந்த புள்ளியை நோக்கி மத்திய அரசும் நகர மாட்டுறாங்க. ஆனால் அந்த புள்ளியை நோக்கி தான் நகரணும்னு எதிர்க்கட்சிகளும் போராட்டம் பண்றாங்க. ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு டெல்லி மாநகரில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணி, பிறகு வன்முறை, இவைகளெல்லாம் வினாத்தாளிலே ஏற்பட்ட குளறுபடி. ஏற்கனவே இங்கே நீங்கள் வினாத்தாள் கசிந்த விவகாரம், கசிந்த விவகாரம், அது ஒரு குளறுபடி தானே. கசிந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கசிவுன்றது வேற, குளறுபடின்றது வேற. வினாத்தாளிலே கசிவு ஏற்பட்டிருக்கிறது, ஏற்றுக்கொள்கிறேன். இந்த கசிவு ஏற்பட்டது என்று சொன்ன உடனே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லாமல் இதற்கென ஒரு தனி விமானத்தில் உடனடியாக வேறு ஒரு வினாத்தாளை அனுப்பி வைத்து இராணுவ பாதுகாப்போடு அவைகள் சேர வேண்டிய இடத்துல சேர்க்க வைத்து தேர்வும் நடந்திருக்கிறது. தேர்வு நடந்து, தேர்வு முடிந்து, தேர்வு முடிவுகளும் வந்துவிட்டன. ஆனால் இப்பொழுது அந்த கசிவுக்கான ஆர்ப்பாட்டம், போராட்டம், இதில் வைக்கின்ற கோஷங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், கோரிக்கைகளோ கோஷங்களோ எதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்கே வந்து நிற்கிறது என்று சொன்னால், இது ஏதோ மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு போராட்டமா இல்லையா என்பதற்காக ஒரு சோறுக்கு ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் என்று எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் 370 காஷ்மீரிலிருந்து நீக்கியதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை பலமாக எழுந்தது. அப்போ இது அரசியல்படுத்தப்படுகிறதா, மாணவருக்கான பாதுகாப்பிற்கான மாணவர்களுக்காக பேசப்படுகிறதா? பல ஆயிரக்கணக்கானோர் ஒரு இடத்துல கூடும்போது சில இடங்கள்ல சில வார்த்தைகள் வரும், அது போல சிலர் பேசிய வார்த்தைகள். ஆனா பெரும்பாலான குரல்கள் அப்படின்றது நீட்டு வினாத்தாள் விவகாரங்கள்ல தானே இருக்கு. அதாவது ஒரு சாதாரண மாணவனை கேட்டு நீங்கள் சொல்வதென்று சொன்னால், எங்களை எல்லாம் இந்த கசிவுக்காக தான் அழைத்தார்கள், ஆனால் ஏதோ சொல்லி இன்றைக்கு நம்ம ஏமாற்றி விட்டார்கள் என்று கூட சொன்னார்கள் மாணவர்கள். நாம் பார்த்தோம் காணொலியில். அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. அந்த மாணவன் சொல்லிட்டான், அதனால் அவன் தான் உண்மை அப்படி நான் சொல்ல வரல. அவனுடைய மனசில் உள்ளதை சொல்லிட்டான். அது மாதிரி யாரோ சொன்னது இல்லை இது. அது யாரெல்லாம் நடத்தினார்கள், அந்த காக்ரோச் கரப்பாம்பூச்சியா செல்லாது, அது நடத்தக்கூடியவர்கள் யார் என்று அமைப்பு ரீதியாக இன்னும் வரவே இல்லை. அதுக்கு அமைப்பே கிடையாது. அது ஒரே நாளிலே 20,000 பேர் வந்து சேர்றாங்க, 1 கோடி பேர் அந்த அமைப்பில் சேர்ந்தாங்க அப்படின்னு கூட இங்கே தெரிவிக்கப்பட்டது. 1 கோடி பேரில் அமெரிக்கர்கள் எத்தனை பேர், பாகிஸ்தான்காரர்கள் எத்தனை பேர் என்று இன்றைக்கு கண்ணி உலகத்தில் அழகாக பார்த்துக்கிறார்கள். வெளிநாட்டுக்காரர்கள் அதில் சேர்ந்திருக்கிறார்கள். இங்கே நீட்டுக்காக அல்ல. அந்த ஒரு கட்சியோ அது என்னவோ இன்னும் அங்கீகாரம் பெறவில்லை. அது தேர்தலில் நிற்கக்கூடிய கட்சியா அல்லது வினாத்தாள் கசிவுக்காக தோன்றிய ஒரு போராட்ட கட்சியா? நித்யானந்தம் சொல்லக்கூடிய வாதங்கள் நான் ஏற்கிறேன். ஆனால் அதை தாண்டி டெல்லி ஜந்தர் மந்தரில், டெல்லியினுடைய பிற பகுதிகளில் போராட்டம் நடத்தியவர்கள் அத்தனை பேருமே நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொண்டவர்கள் அல்ல. மாறா, என்னுடைய மகன் நீட் தேர்வில் உயிரிழந்து விட்டான், அவனுக்காக நான் அந்த களத்துக்கு வந்து போராடுறேன்,
இறந்த ஒருவருக்காக போராட வருகிறார் ஒரு தந்தை. மற்றொருவர் என்னுடைய சகோதரி இறந்து விட்டால் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு, அவளுக்காக எத்தனையோ சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் போராட வருகிறேன். இவர்கள் எல்லாம் தானே போராட்டம் நடத்துறாங்க. நீட் வினாத்தால் இவர்கள் எல்லாரையுமே நித்யானந்தம் சொல்லக்கூடிய வார்த்தை ஏதோ ஒரு வகையில ஒரு விதமா தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கு. நான் இதை பொதுப்படையாக சொல்லவில்லை. பெரும்பாலும் இந்த போராட்டத்தை அறிவித்தவர்களும் தலைமை தாங்கி நடத்துபவர்களைத்தான் சொல்லுகிறேன். வந்தவர்களை பற்றி நான் குறிப்பிடவே இல்லை. வந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதற்காக அந்த ஆதங்கத்திலே தான் வந்திருக்கலாம். ஆனால் இந்த 370 மற்றதும் அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகளை எல்லாம் எதிர்ப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதைத்தான் நான் முதல்லையே சொன்னேன். அதனால் அவங்க ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். அத்தனையும் மாணவர்கள் என்று சொல்வதற்கு கூட கிடையாது. ஏனென்றால் காஷ்மீரில் எப்படி கல்லெறிந்து இராணுவத்தை விரட்டினார்களோ அதுபோல இங்கே ஜந்தர் மந்தரில் நடந்திருப்பதை நாம் நேரடியாக பார்த்தோம். உங்களை போன்ற ஊடகங்கள் தான் காண்பித்தார்கள். இப்போ நித்யானந்தம் என்ன சொல்ல வர்றாரு? கல்லெறிந்தவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகளா? இது கல்லெறிந்தவர்கள் நல்லவர்கள்னு நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு அப்படி சொன்னால் திருப்தியாக இருக்கும்னா அப்படி நான் சொல்கிறேன். 2017 உங்களுக்கு ஒரு சம்பவம் எனக்கு நினைவு இருக்குன்னு நான் சொல்கிறேன். 2017 கர்நாடகாவில் கும்தா அப்படின்ற ஒரு பகுதியில் பாஜக ஒரு பேரணி நடத்துகிறாங்க. அந்த பேரணியில் ஒரு ஐஜி வாகனத்தை தீயிட்டு கொளுத்துனாங்க, கல்லெறிஞ்சாங்க. அப்போது பாஜகவினர்கள் எல்லாம் அதை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் குண்டர்கள் தான், தேச விரோதிகள் தான். பாஜகவானாலும் சரி, கருப்பாம்பூச்சியானாலும் சரி. சரி, இதில் எந்த விதமான மாறுதலும் நமக்கு தேவையில்லை. நாம் அரசியல் விமர்சனம் தான் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் ஒருபடி அதிகமாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 21 நாட்கள் அனுமதி கிடைத்து ஜந்தர் மந்தரில் செய்தார்கள். அதில் எந்த பிரச்சனையும் வரவில்லை. அதை மீறி பாராளுமன்றத்தை நோக்கி நடைபோடுகின்ற பொழுதுதான் பிரச்சனையே எழுந்தது. பிறகு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர், ஒரு அமைச்சருக்கு ஈடான பொறுப்பில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வீட்டு வாசலிலேயே கேரோ செய்கிறார். இதெல்லாம் என்ன ஜனநாயகம்? ஜனநாயகத்தில் இது அனுமதிக்கப்பட்டதா? ஜனநாயகத்தில் போராட்டம் நடத்துவதற்கு உரிமை இருக்கு. ஒரு பிரதமருடைய வீட்டு வாசலில் செய்வது தான் ஜனநாயகமா? அதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடம் இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் நீங்கள் காவல்துறையிட்ட ஏதாவது அனுமதி கேட்டீங்கன்னா உங்களை எங்கே கொடுக்குறாங்க? கூவம் ஓரத்தில் உட்காருன்றாங்க. அங்கே தானே உட்கார முடியும். போராட்டம் நடத்துவதற்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலேயே அடக்குமுறையை மேற்கொள்றாங்க டெல்லி காவல்துறை. அடக்குமுறை 21 கடைகள் எல்லாம் மூட சொல்றாங்க, உணவு கிடைக்க கூடாதுன்னு. அப்ப போராட்டம் நடத்தக்கூடிய இடத்துல அடக்குமுறை மேற்கொள்ளும் போது அந்த போராட்டம் அங்கிருந்து பரவதானே செய்யும். 21 நாட்கள் அமைதியாகத்தானே நடந்திருக்கிறது. ஏன் கட்டவிழ்த்து விடல? சொல்லுங்க. 21 நாட்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காத மத்திய அரசு தானே இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததற்கு பிறகு அழைக்கிறாங்க. அப்ப மத்திய அரசு கண்டுக்கணும்னா என்ன வேணாலும் ஒரு போராட்டத்தின் நகர்த்துவார்கள். பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள், இன்றைக்கும் அழைக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு நீங்க சொன்ன பாயிண்ட்லயே வர, ஏன் 21 நாட்களுக்கு முன்பு அழைக்கவில்லை? தவறு அழைக்காதது. ஆமா, சரி. நம்முடைய மத்திய அரசு மிகப்பெரிய தவறு. இத்தனை நாள் அதை ஆற போட்டதுதான். அதற்காகத்தான் தேச விரோத சக்திகள் உள்ளே நுழைவதற்கு காரணமாக அமைந்தது. அதற்கான இடம் கொடுத்தது மத்திய அரசு. முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிட்டேன் திரு கண்ணன் சார். 24 மணி நேரத்தில் 5 முறை போராட்டம் நடத்தக்கூடிய மாணவர்களுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துட்டாங்க. இந்த போராட்டம் தொடங்கிய போது நகர்ந்த புள்ளி மத்திய அரசுங்க கிட்ட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தணும், தேசிய தேர்வு முகமையில் கட்டமைப்பே நம்ம மாற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு தான் தொடங்கியது. திரு நித்யானந்தம் சொல்லக்கூடிய பார்வையிலேருந்து போராட்டம் வேறு திசையை நோக்கி பயணிக்க தொடங்கிருச்சு. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை பேசுகிறாங்க, ஆசாத்தின்னு கோஷம் எழுப்புறாங்க. இந்த விவகாரங்கள் எல்லாம் வேறு திசையை நோக்கி பயணிக்க தொடங்கிருச்சு. இது போராட்டம் எதற்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நோக்கி பயணிக்கல அப்படின்றார். அந்த பார்வை சரிதானா? அடிப்படையில் 4 நாட்கள் நம்மளும் காட்சியை பார்க்குறோம்ல. இல்லை, நான் அப்படி நினைக்கல. அதாவது அவங்க சொல்கிறது விளிம்பு நிலை சக்திகள் அப்படியெல்லாம் ஒருவேளை பேசலாம். இந்த போராட்டத்தை, அதாவது ஒரு தையல் 9 தையல்களை மிச்சப்படுத்தும். அதை இந்த அரசு செய்யலை. இப்போ இந்த போராட்டக்காரர்களிடத்தில் வேகம் இருக்கிறது, மொமெண்டம் அவங்ககிட்ட இருக்கு. அதனால they smelled blood, அவங்க ரத்தத்தை பார்த்துட்டாங்க. அதனால அவங்க மேலும் மேலும் அதை இன்னும் உத்வேகப்படுத்துவார்கள். அதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்தினுடைய இந்த அமைச்சர், அதாவது 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1956 அரியலூர் ரயில் விபத்தில் லால் பகதூர் சாஸ்திரி அவர் விலகிடுறார், அவரை வேண்டான்னு சொல்றாரு அப்போது இருக்க பிரதமர். 70 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு பொது வாழ்க்கையினுடைய தரம் குறைஞ்சிருச்சுன்னு பாருங்க. இங்கே இவ்வளவு போராட்டங்கள் நடக்குது. 6 வாரங்களாக இந்த போராட்டங்கள் நடக்குது. 20 நாட்களாக இந்த போராட்டத்தை பற்றி கொஞ்சமும் சட்டை செய்யாத இந்த மத்திய அரசு திடீர்னு விழிச்சுக்குது.
ஏன்னா அன்னைக்கு நாடாளுமன்றம் கூடுது. ம் அதனால் உடனே இந்த 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 போராட்டம் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு உறுத்தலாக இருக்குது. டெல்லியில் 20 நாள் ஒருத்தர் வந்து உண்ணா நோன்பு இருக்கிறார். அவர் செத்தாரா, பிழைச்சாரா, சாவாரா, மாட்டாரா, அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, ம் இல்லையா? அதனால் இந்த போராட்டத்தை நடத்துகின்ற இளைஞர்கள் அவங்க இந்த போராட்டத்தை வலுப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ம் இதில் ஒரு நல்ல வாய்ப்பை பார்க்கிறார்கள் எதிர்க்கட்சிகள். ம் அவர்கள் இதோட இணைஞ்சுக்கிறாங்க. ம் அதுதான் நடந்துட்டு இருக்கு. ம் இப்போ மாணவர்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்துறாங்க, எதிர்க்கட்சிகள் அவர்கள் வேறு ஒரு பாதையை நோக்கி போராட்டம் நடத்துறாங்க. அரசியல் படுத்தப்பட வேண்டிய விவகாரம் தானா இதுவும்? இல்லை, அதாவது இது நம்ம தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம். எல்லாத்தையுமே அரசியல் படுத்தலாம். அரசியல் இல்லாத ஏதேனும் இருக்கா என்ன பொது வாழ்க்கையில்? அதனால் அதை பண்ணலாம். இந்த அரசை வந்து எப்படி நகர்த்துவது? இந்த அரசை கொஞ்சம் ஒரு சின்ன அசைவை கூட இந்த 6 வாரங்களுக்கு பிறகு பிரதமர் பேசுகிறார். என்ன ஒரு மணிப்பூரில் எவ்வளவு நாள் எடுத்துட்டு பேசினாருன்றதெல்லாம் இருக்கு. அதனால் மௌனத்தையே தன்னுடைய ஆயுதமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசு, ஒரு பிரதமர். இந்த அரசியல் கட்சிகள் இதை அரசியல்படுத்தாமல் என்ன பண்ணும்? அவங்க வந்து என்ன அதுக்கு ஆதரவாக இருப்பாங்களா இந்த அரசுக்கு? இந்த அரசு வந்து கல்லூலி மங்கனாக நிற்கிறது. வேற என்ன பண்ணணும்? இல்ல எந்த புள்ளியிலிருந்து நீங்க சொல்றீங்க கல்லூனி மங்கனா இல்ல, இருக்கிறாங்க? எல்லா பிரச்சனைகள்லையுமே இவர்கள் என்ன வேகமா தீர்வு எடுக்கிறாங்க, என்ன முடிவு எடுக்கிறாங்க? இல்ல இந்த விவகாரத்துல பேசலாம். இந்த விவகாரத்துல ஒண்ணுமே இல்லையே. என்ன விரைவு நீதிமன்றம் தேவை? விரைவா பிரதமர் பேசியிருக்க வேண்டாமா? தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதைத்தானே பண்ணுது இந்த அரசு. அதுவும் இந்த ஒரு எக்கச்சக்கமான ஒரு நிலை வந்த பிறகு பண்ணுது. பிரதமர் பேசணும்னு ஒரு கோரிக்கை இருந்தது. பிரதமர் பேசியும் எவ்வளவு நாளைக்கு பிறகு பேசினார்? இல்ல ஒரு வகையில பேசி விட்டார். பேசியதற்கு பிறகும் இந்த விவகாரம் இன்னும் தீவிரம் எடுக்குது அப்படின்னா தீர்வை நோக்கி நகர்றாங்களா, இல்ல பிரதமர் ஏன் காலதாமதமா பேசினாங்கன்றதை நோக்கி நகர்றாங்க? இல்ல, இந்த அமைச்சர் வந்து பதவி விலகணும்ன்றது தான் முதல் கட்ட கோரிக்கை. இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு. பல மாணவர்கள் வந்து இதற்காக, இந்த தேர்வுகளுக்காக தயாராகிற மாணவர்களுடைய துன்பங்களை நீங்க நினைச்சு பார்க்கணும். நீங்க இளைஞர் 20 லட்சத்துக்கு மேல இந்த தேர்வுகளை எழுதியிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் நீங்க சொல்றீங்க எங்கேயோ தப்பு நடந்துருச்சு, வினாத்தாள் கசிஞ்சிருச்சு, நீங்க எழுதுனதெல்லாம் செல்லாது, மறுதேர்வு நடத்துவோம் அப்படின்றீங்க. மறுதேர்வு நடத்துறீங்க. அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் மார்க் ரெக்கக்னிஷன் ஓஎம்ஆரா அதில் பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்க. இப்படி தொடர்ந்து உங்களுடைய தவறுகளுக்கு எங்களை வந்து துன்பப்படுத்தினா என்ன அர்த்தம்? அப்போ இவ்வளவு நாள் வாய் மூடி மௌனியாக இருந்த பிரதமர் இதை முதல்ல பண்ணியிருக்கலாமே. என்ன விரைவு நீதிமன்றம் தேவைப்படுது? பல பேரை கைது பண்ணியிருக்கீங்க. அவங்க கேட்கறது ஒண்ணே ஒன்று தான், யார் வந்து இதற்காக பொறுப்பு எடுத்துக்கணுமோ, யார் இந்த தவறுக்கு ஒரு முன்னுதாரணமாக தன்னை அவர் வந்து ஒரு வேள்வி பலியாக மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவரோட பிரதமர் நடக்கிறார். பிரதமரோட அவர் நடக்கிறார். நான் திரு சந்திரசேகரன் கேட்ட அதே கேள்விதான் திரு கண்ணன்ட்டை முன்வைக்கிறேன். யார் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்களும் கேட்குறீங்க. பொறுப்பு மத்திய அரசு ஏற்றுக்கொண்ட பிறகுதானே வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் தேர்வை ரத்து செஞ்சாங்க. ஒருவேளை இப்படி நம்ம யோசிச்சு பேசலாமே, இந்த வினாத்தாள் கசிந்த விவகாரத்தை மத்திய அரசு அப்படியே மாற்றிவிட்டது. தேர்வு எப்படி நடந்ததோ அதே மதிப்பெண்கள் தான் வெளியிடப்பட்டது. அப்படின்னா அதில் முறைகேடு நடந்திருக்கு. ஒரு மத்திய அமைச்சர் இப்படி செய்யலாமான்னு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கும். தேர்வையை ரத்து செஞ்சுட்டாங்க, தவறு நடந்துச்சுன்னு ஒத்துக்கிட்டாங்க, தேர்வு ரத்து செஞ்சுட்டாங்க, மறுதேர்வு நடத்தி முடிச்சாங்க. தவறுக்கு எங்களை 2 முறை வந்து தேர்வு எழுத சொல்றது என்ன நியாயம்? டபுள் ஜெப்படின்ட்டு சட்டத்துல ஒரு கருத்து இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு. அது என்னன்னா, ஒரு குற்றவாளி ஒரு முறைதான் அவர் செய்த ஒரு குற்றத்திற்காக தண்டிக்கப்பட வேண்டும். நாங்க குற்றமே செய்யல, நீங்க 2 தடவை தண்டிக்கிறீங்க எங்களை. ஏற்கனவே நீட் என்ற தேர்வு பல மாணவர்களுக்கு ஒரு சம வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்ற தேர்வான்றது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு. நாம மட்டுமே ஒரு தனித்த குரலாக அதை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேல இந்த தேர்வுக்கு வந்து உடல் பொருள் ஆவியெல்லாம் கொடுத்து நாங்க தயாராயிட்டு ஒரு தேர்வு எழுதுறோம். நீங்க வந்து கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் ஒரு தப்பு நடந்துருச்சு, தேர்வு செல்லாது, நாங்க திருப்பி எழுதுவோம் அப்படின்ட்டு பண்றீங்க. என்ன நியாயம்? அதுதான் ஏத்துக்க முடியாம இருக்கு அப்படின்றீங்க. சரி ஆர்கே சார், சார் காங்கிரஸ் இந்த விவகாரத்துல அரசியல் செய்யறாங்களா? ஏன்னா பொதுவா ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி, சமீப நாட்களா அந்த கேள்வியினுடைய வீரியம் அதிகரிச்சிருக்கு. சில உதாரணங்களை நம்ம மேற்கோள் காட்டலாம். மௌன மோகன் சிங் அப்படின்னு பாஜக மன்மோகன் சிங்கை விமர்சிக்காத நாட்கள் இல்லை. அப்படி விமர்சிப்பாங்க 2014க்கு முன்னாடி. அப்ப காங்கிரஸ் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், எங்களுடைய செயல் பேசும் சொல் பேசாது அப்படின்னு பெரும்பாலும் நாடாளுமன்றத்தில் முக்கியமா ப. சிதம்பரம்லாம் குறிப்பிடுவார்.
அதே விவகாரங்களை தான் இன்றும் பாஜக முன்னெடுக்குது. ஆனா இந்த விவகாரங்களை வேறு கோணத்திலிருந்து காங்கிரஸ் அணுகுறாங்க. அப்படின்றப்போ அரசியல் நோக்கத்தோடு மட்டும்தான் காங்கிரஸ் இந்த பாதையை அணுகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது அப்ப இருந்த காலத்துல வந்து மன்மோகன் சிங்கை பொறுத்தவரை, மன்மோகன் சிங் என்ன நினைச்சா, அவர் பியூரோக்ராட், அவர் அரசியல்வாதி கிடையாது. சிதம்பரத்துக்கு ஒரு அரகன்ஸ் இருக்கிறது. அவரும் வந்து கீழே இறங்கி வந்து பேச மாட்டாரு. அப்ப இவர்கள் ரெண்டு பேரும், நான் மன்மோகன் சிங்கிட்டே பேசியிருக்கேன். அவர் சொன்னது என்னன்னா, இவ்வளவு சிம்பிளா நீங்க வந்து இந்து பத்திரிகையில் எழுதிருக்கீங்க, இது கூட மக்களுக்கு தெரியாதான்னு கேட்டாரு. இல்ல சார் தெரியாது, நீங்க தான் விளக்கணும்னு சொன்னேன். அவரால் விளக்க முடியாது. ஆனால் அவர் இந்த ஓப்பன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் அந்த நடந்த போது எங்க உத்தியோக பவன்லயே நடந்த அந்த சமயத்துல வந்து அவர் தெளிவாக சொன்னார். இது ரொம்ப தெளிவாக ஹிந்துவிலேயே ஒரு பெரிய பேட்டி வந்து அவரே கொடுத்துருக்காரு, இதுக்கு மேல நான் என்ன பேசணும் அப்படின்னு வந்து ராஜா இன்னும் எனக்கு தந்த பேட்டியை குறிப்பிட்டு அவர் வந்து சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய புரிதல் இருந்தது. மக்களுக்கு இதெல்லாம் புரியின விஷயம், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஏதோ 2 ஜட்ஜு உட்கார்ந்து கத்துனால இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு பெரிய ஒரு வேற பல விஷயங்கள் வந்து அதுக்குள்ளால் நடந்துட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியலையோ, இல்லை வேண்டாம் ஏதோ கூட்டணி கட்சி தானே அவங்கள வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடலாம்ன்றத இதில் பண்ணாங்களான்னு தெரியல. அது வேற விஷயம். ஆனால் இப்போ வந்து கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் பிஜேபியிலிருந்து வந்து ஒன்று தான் இருக்குது. அது எதிர்வினையான கம்யூனிகேஷன். இப்போ நித்யானந்த் சொன்னார் இல்லையா, ஆன்டி நேஷனல் உட்காந்துருக்காங்கன்ட்டு, அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாஜக ஃபீட் பண்ணுற விஷயங்கள் தான். அங்கே ஆன்டி நேஷனல்லாம் கிடையாது, எல்லாமே இந்தியக்காரர்கள் தான் இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் போலீஸ்காரன் தடியடி எடுக்க வந்து ஜனகணமன பாடுற கூட்டமாக அங்கே இருக்கிறது. அப்ப எல்லாத்துக்கும் ஜனமனம் தெரியுது. ஆனா நித்யானந்தனுடைய பார்வை வேற இருக்குல்ல. இப்போ நீங்க ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை போய் ஜந்தர் மந்தர்ல ஜம்மு காஷ்மீர் விவகாரம் ஜனதா மந்தர்ல எவனுமே பேசுனது கிடையாது. பேசுறது தெளிவா இருக்காங்க, பேசுறது நீட்டை பத்தி பேசுறாங்க. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து ரொம்ப ஃபன் பண்றாங்க பசங்க. அதுதான் இவங்களுக்கு வந்து சகிக்க முடியல. அது வேற விஷயம் வச்சுக்கலாம். நீங்க கேட்ட காங்கிரஸ் கேள்விக்கு பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த அரசியல் கட்சி ஆனாலும் இதுல வந்து அரசியல் ஆதாயம் தேடத்தான் செய்யும். பாஜக செஞ்சது 2011 2014 வரை சாமியார்களை கொண்டே உட்கார வச்சுட்டு, ராம்தேவ் இருக்கான் இல்லையா, அந்த மாதிரி ஆளுகளை கொண்டே உட்கார வச்சுட்டு, ஒரு கிரண்பேடியை கொண்டே உட்கார வச்சு இருக்கிற அயோக்கிய பசங்க போற உட்கார்ந்து அவங்க எல்லாத்துக்குமே போஸ்டிங் கொடுக்குறாங்க. ராம்தேவ் மாதிரி இல்ல 3000 கோடி ஏங்க 2014 இருந்து ராம்தேவனுடைய அந்த ஆஸ்தி எப்படிங்க, பதாஞ்சலி எப்படிங்க இவ்வளவு பெருசாகுது? முழுக்க வந்து இருக்கின்ற கம்ப்ளீட் நெகட்டிவ். எவ்வளோ பேரு பதாஞ்சலியை பத்தி எவ்வளவு ரெய்டு நடந்திருக்கு, எந்த இடத்துல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரெய்ட்ஸ் இவ்வளவு நடந்தது. இல்ல அது நடந்திருக்கு. அந்த அளவுக்கு அரசியல் பண்ண ஒரு இயக்கம் தான் பாஜக என்று சொல்ல வருகிறேன். இவர் அதாவது எல்லாமே எங்களுக்கு அரசியல் கிடையாதுங்க, எங்களுக்கு அரசியல் கிடையாதுங்க, எங்களுக்கு அரசியல் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பாருங்க. அங்கு இருக்கிற அத்தனை பேரும் 2014க்கு முன்னால வந்து ஸ்டேஜில் போய் உட்கார்ந்த அத்தனை பேருக்கு வந்து பாஜக வந்து சொகுசு வாழ்க்கை அமைத்து கொடுத்தது. 2014க்கு பிறகு காங்கிரஸ் வந்து இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு எட்ட முடியவில்லை. என்னுடைய கேள்வி நான் எப்படி முன்வைத்தேன் அப்படின்னா, இந்த விவகாரத்தில் மாணவர்கள் அவர்களுடைய போராட்டத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ராகுல் காந்தி இப்போ வரைக்கும் சம்பவ இடத்துக்கு போகலை, வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடுறாரு. நாடாளுமன்றத்துக்குள்ள மாணவர்களால் போய் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது, ஆனால் ராகுல் காந்தியால் பண்ண முடியும்ல. விவாதத்திற்கு அழைக்கும் போது மத்திய அரசோடு ஒன்றிணைந்து எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து ராகுல் காந்தி பேசி ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை கட்டமைச்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த பார்வையிலிருந்து வெளியில வந்து விவாதம் வேண்டாம், பிரதமர் விளக்கம் அளிக்கணும், உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்கணும், இல்லைன்னா நாங்க அமளி பண்ணுவோம் அப்படின்ற பாதையை நோக்கி போறது சரியா? அப்போ இந்த விவகாரத்தை இன்னும் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க? கிடையாது. இது வந்து கம்ப்ளீட் மிஸ்இன்ஃபர்மேஷன். ஏனென்றால் லோக்சபா ஸ்பீக்கர் கிட்ட முந்தா நாள் காத்தால தான் ராகுல் காந்தி போய் கேட்கிறாரு, இது வந்து டிஸ்கஷன் எப்படி டிஸ்கஷன், எந்த ரூல் பிரகாரம் டிஸ்கஷன், எல்லா பிசினஸையும் ஒத்தி வைத்துக் கொண்டிருக்குன்னு டிஸ்கஷன் கேட்கிறாரு. ஸ்பீக்கர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, லிமிட்டட் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம், என்ன ஒரு 10 நிமிஷத்துக்கு டிஸ்கஷன், அதன் பிறகு வந்து அமைச்சர் விளக்கம் அளிப்பாரு, அதோட முடிஞ்சு போயிடும். அது ஒரு கட்சிக்கும் நோ பார்ட்டி வாண்டட் இட். டிஎம்கே கூட அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சது. ஆனா அதே ஸ்பீக்கர் ஓம் பிர்லா நேற்று மாலை எல்லா கட்சியினுடைய குழு தலைவர்களோட என்னுடைய சேம்பருக்கு வாங்க, எந்த விதியின் கீழே இந்த விவாதத்தை நடத்தலாம், நம்ம ஆலோசிக்கலாம்னு அழைக்கிறாரு. ஆனா யாருமே அந்த கூட்டத்துல பங்கேற்கல, போகவும் இல்லை. எப்படி போவாங்க? ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, லெட்டரே கொடுத்திருக்காங்களே. வில்சன் உட்பட இருக்கிற நபர்கள் வந்து ராஜ்யசபாலையும் கொடுத்திருக்காங்க, லோக்சபாலையும் வந்து இருக்கிற அத்தனை மெம்பர், எத்தனை எதிர்கட்சி மெம்பர் இருக்காங்க அத்தனையும் கொடுத்திருக்காங்க. ஒத்திவைப்பு தீர்மானம் போட்டு அந்த விவாதத்தை நடத்தலாம் என்று கொடுத்துருக்காங்க. அவர் ஒத்துக்கவே இல்லை, கடைசி மட்டும் ஒத்துக்கவே இல்லை. அதனால வந்து என்னை பொறுத்தவரை வந்து பிரதமருடைய வீட்டில் போய் உட்கார்ந்ததுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. பட் இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். இல்லைன்னா பிரதமர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. இல்ல இன்னைக்கு வந்து பிரியங்கா நகர்வு நகர்ந்தாதான் ஒரு தீர்வு கிடைக்கும். ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்களே, யாராச்சும் ஒரு சேனல் வந்து
தர்மேந்திர பிரதான் கிட்ட போயிட்டு மைக் போட முடிஞ்சது? கேள்வி கேட்டீங்களா? கேட்டாங்க. முடிஞ்சுதான் கேட்கறேன். நீங்க ஏன் ரிசைன் பண்ண மாட்டேங்கிறாங்க? உலகத்துல இருக்கிற அத்தனை பசங்களும் வந்து உங்க நீங்க ரிசைன் பண்ணுன்னு சொல்றாங்க. ஒரு அமைச்சர் கூட இத பத்தி பேச மாட்டேங்கிறாரு. எல்லாமே வந்து மன் கி பாத் தான். அனைவரும் வந்து மன் கி பாத் தான் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த மன் கி பாத் மட்டும் அடுத்த சண்டேனுடைய மன் கி பாத் மட்டும் அங்க ஜந்தர் மந்தர்ல போடுங்க, பசங்க எல்லாம் தெரிச்சு போயிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய பிளானா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, நித்யானந்தம், கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யணும், ராஜினாமா செய்யுங்கன்னு வலியுறுத்தி பாஜக எத்தனையோ போராட்டங்களை நகர்த்தி இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல காங்கிரஸ் மத்திய அமைச்சர்கள், கூட்டணி மத்திய அமைச்சர்கள் பதவியிலிருந்து விலகி இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு பெரும் போராட்டமாக மாறிட்டு இருக்கு. சென்னையில் மெரினா கடற்கரையை இழுத்து மூடக்கூடிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறாங்கன்ற ஒரு பேச்சுவார்த்தை போது. இப்படி இந்தியா ஃபுல்லா ஒரு சட்டம் ஒழுங்கு விவகாரத்தை சார்ந்த ஒரு பெரும் போராட்டம் முன்னெடுக்கும் போது ஏன் ஒரு மத்திய கல்வி அமைச்சரை தற்காலிகமாகவோ அல்லது அந்த பதவியிலிருந்து விலக்கிட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடக்கூடாது? ஏன் மத்திய அரசு அதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுறாங்க? ஒரு நாட்டுடைய பிரதமர் தனக்கு யார் மந்திரியாக இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கின்ற அதிகாரம் படைத்தவர் தான். அதில் நாம் தலையிட முடியாது. இட்ஸ் ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர், ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஆனால் அந்த மத்திய அமைச்சருக்கு கீழே சில பிரச்சனைகள் நிகழும் போது அதற்கு தீர்வு காணக்கூடிய நடவடிக்கைகளையும் பிரதமருக்கு அதிகாரம் இருக்குல்ல? கேட்டீங்கன்னா ஏதாவது ஒன்று கூட நான் பதில் சொல்ல முடியாது போயிடும். சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நான் வரிசையாக நான் என்ன சொல்றேன்னா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், இமாச்சல் பிரதேசம், ஆந்திரா, காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த காஷ்மீர், இவ்வளத்திலையும் கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வினாத்தாளில் எத்தனை பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க? எத்தனை பேர் ராஜினாமாவை வந்து ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ மற்ற கட்சிகளோ கேட்டிருக்கு? புதுசாக நடந்திருக்கா இப்போ? ஆனால் இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடவடிக்கை? உடனடியாக அந்த வினாத்தாளை மாற்றி விமானத்திலே வரக்கூடிய அளவுக்கு செய்து அவர்களுக்கு தேர்வை நடத்தியிருக்கின்றனர். நீங்க செய்த தவறுக்கு எங்களை பலியாடாக்கணும். திரு கண்ணன் கூட அந்த கேள்விதான் முன்வைச்சார். மாணவர் தேர்வு எழுதுவது என்பது பலிதான். 22 லட்சம் பேர் அதுல இருந்து விண்ணப்பித்து 20 லட்சம் பேர் அதுல பங்கெடுத்திருக்காங்க. அப்ப பலிக்கடவா இருக்கிறவங்களை பங்கெடுப்பாங்களா? கட்டாயம் மருத்துவராகணும் திருப்பி திருப்பி நடத்துங்க, திருப்பி திருப்பி எழுதுவோம். சிஏ எடுத்துக்கங்க. அகில இந்திய அளவில் நடத்தக்கூடிய ஒரு தேர்வு. அந்த சிஏல 5 விழுக்காடு கூட தேர்வது கிடையாது. எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க? சிஏல எத்தனை பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க தேர்வுனால? ஒரு சொல்லுங்க. அந்த தற்கொலைக்கு என்ன போராட்டம் பண்ணிருக்கீங்க? நீட்டுக்கு மட்டும்தான் போராட்டமா? சரி, ஜேஇ 4 விழுக்காடு கூட வெற்றி பெறுவது கிடையாது நாடு முழுவதும். அதுக்கு எத்தனை போராட்டம் பண்ணிருக்கீங்க? அப்போ இது என்ன மருத்துவத்துக்கு மட்டும் நீட்டுக்கு மட்டும் போராட்டமா? கொண்டு வந்தது காங்கிரஸ். நீங்க சொல்லக்கூடிய அந்த சிஏஓ இல்ல ஜேஇ தேர்வுகள்லையோ வினாத்தாள் கசிந்த விவகாரத்தை நீட் தேர்வோடு ஒப்பிடும்போது அது எப்படி? அது ரெண்டுக்குமே முரண்பாடு இருக்குல்ல திரு? ஜேஇ அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் நடத்தக்கூடிய தேர்வு, நீட் அப்படின்றது ஒட்டுமொத்த மருத்துவக் கல்லூரிகளுக்கும் நடத்தப்படுது. தவிர்க்க முடியாததுன்னு எனக்கு முன்னும் பேசின கருத்தாளர்கள் சொன்னாங்க. நான் அந்த அரசியல் பேசக்கூடிய கருத்து எனக்கும் இருக்கிறது. அதனால தான் கேட்கிறேன், 4 விழுக்காடு 5 விழுக்காடு கூட தேர முடியாத அளவிற்கு தேர்வு அவசியமா? ஏன் கேட்கல? தேவை இருக்குல்ல. அப்படிதான் மருத்துவம் அவ்வளவு உங்களுக்கு சாதாரணமா போயிடுச்சா? மருத்துவக்கு வேண்டாமா உங்களுக்கு? அதுக்கான தகுதியெல்லாம் அந்த எத்தனை இடங்கள் இருக்கிறது, அந்த இடத்தை நிரப்பத்துக்கு எல்லாருக்குமே சீட். அந்த தகுதி மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்திற்கு தகுதி எங்க கிட்ட இருக்கு. தேர்வு முறையா நீங்க நடத்துங்கன்னு கேட்கிறாங்க. நடத்த முடியலன்னா அந்த பதவியிலிருந்து விலகுங்கன்னு கேட்கிறாங்க. 22 லட்சம் பேருக்கும் எங்கிருந்து நீங்க மருத்துவத்துக்கு கல்லூரிகள் இருக்கிறீங்க? இல்ல நித்யானந்தம், நீங்க வேறு திசையில போறீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, எழுதுற எல்லாத்துக்கும் சீட்டு கேட்கல, எழுதுற ஒரு ஆளுக்குனாச்சும் தேர்வு நேர்மையா நடத்துங்கன்னு கேட்கறேன். அப்படிதான் காங்கிரஸ் சொல்றாங்க. நான் உங்களுக்கு காங்கிரஸ் சொன்னதை சொல்றேன். இப்போ வந்து இந்த உண்ணாவிரதம் இருந்து மருத்துவமனையில் படுத்து இருக்கிறார் இல்லையா சோனம் வான்சுக், அவர் வந்து 2007 என்ன செய்தார்னு காங்கிரஸ் வந்து சான்றிதழ் கொடுத்துருக்கு. சீனாவுக்காக பேசியவர், சீனாவுக்காக இந்தியாவை காட்டி கொடுத்தவர், அவர்கள் உள்ளே வருவதற்கு நான் அனுமதிப்பேன், நான் வழிகாட்டுவேன் என்று சொன்னவர் சிஐஏ ஏஜென்ட். சொன்னது காங்கிரஸா இல்லையா? அவர் எப்படி மாணவர்களுக்காக போராடுவார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? சோனம் வான்சுக்காக காங்கிரஸ் போராடல, ஜந்தர் மந்தர்ல போராடக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்காக போராடுறாங்க. அது வேற விஷயம், இது வேற விஷயம். நியாயமான கோரிக்கையில் அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அவர் தலைமையில் நடக்கக்கூடியதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அதெல்லாம் நான் கேட்கிறேன். அதெல்லாம் உண்டா? அவரை பத்தி இப்படி எல்லாம் இப்ப பேச நீங்க தயாரா இருக்கீங்களா? சிஐஏ பத்தி எல்லாம் பேசுறீங்களா?
அது கிடையாது. அதனால காங்கிரஸ் அவர்களுக்கு வேணும்னா என்ன வேணா செய்வாங்க, இல்லைன்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் மன்மோகன் சிங் சொன்னீங்க. மன்மோகன் சிங் ஆட்சியில் கடைசியாக அந்த ஆட்சி நிறைவேறும்பொழுது அவர் பத்திரிகையாளர் சந்தித்தார். அவர் பேசவே இல்லைங்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். பத்திரிகையாளர்கள் அது தெரியாமல் இருக்காது, கண்டிப்பாக சந்தித்தார். கடைசியாக அது சந்தித்து அவர் சொன்ன ஒரு அறிவுரை விவசாயிகளுக்காக. விவசாயிகள் சொல்லணும்னா துயரத்திலே இருக்கிறார்கள், நஷ்டத்திலே தங்களுடைய தொழிலை செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொன்ன உடனே, உங்களோட விவசாயம் உங்களுக்கு நஷ்டம் கொடுக்குமானால் நீங்கள் அந்த தொழிலை விட்டு வேறு வேலையை பாருங்கள் என்று அந்த பிரஸ் மீட்ல அந்த இடத்துல சொன்னவர். ஆனா பிரதமர் குறைந்தபட்சம் அப்படியான ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட நடத்தி இந்த விவகாரத்துல நீட் தேர்வுல வினாத்தாள் கசிஞ்சிருச்சுனா வேற படிப்பு படிங்க அப்படின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் உங்களுடைய பார்வையில சொல்றேன், செய்தியாளர் கூட்டமே நடத்திருக்க வேண்டாமே. இந்த மாதிரி விவசாயிகளை வந்து நீங்க விவசாயத்தை விடுங்கன்றதுக்கு எதுக்கு நடத்த நீங்க இத்தனை நாள் மௌனமா இருந்தீங்க? அதான் அப்படியான ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட இப்போதைய பிரதமர் நடத்த மாட்டேங்கிறாரு. அதுவும் காரணம். இப்போதைய பிரதமர் அப்படியான செய்தியாளர் சந்திப்பை கூட நடத்த மாட்டாரு. விளக்கம் கொடுங்க நாடாளுமன்றத்தில் கேட்டா ட்விட்டர் பதிவுல பதிவு போடுறாரு. கடைசியா ஒரே ஒரு விஷயம், நேரம் இல்ல அவங்க பேசணும்பீங்க. பெகாசஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்ஐசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பெகாசஸ்னு ஒரு இஷ்யூல பார்லிமெண்ட் முதல் நாளே முடக்கப்பட்டது, தொடர்ந்து முடக்கப்பட்டது. அது ஒரு மழைக்கால கூட்டத்தொடர் தான். எல்ஐசி விவகாரத்துல பாராளுமன்ற முதல் நாள்ல இருந்தே முடக்கப்பட்டு விட்டது. பாஜக எதிர்க்கட்சியாக இருந்த போது காங்கிரஸ் ஆட்சி நாடாளுமன்றம் முடக்கப்பட்டதா வரலாறு இருக்கு. நித்யானந்தம் வரலாறு இருக்கு. நான் பேசலாம், நான் பேசலாம். நான் நிறைய உங்ககிட்ட வருவேன். தொடர்ந்து ஒவ்வொரு பாராளுமன்ற நிகழ்வு அந்த கூட்டங்களும் தொடங்குகின்ற பொழுது திட்டமிட்ட ரீதியிலே முடக்குவதற்காக காங்கிரஸ் இத்தனை காலம் செயல்பட்டு இந்த 12 ஆண்டு காலம் அப்படிதான் செயல்பட்டு. நான் எடுத்துக்கிறேன். நான் பாயிண்ட். அப்ப இது வந்து போராட்டமா? அவர்களுடைய உள்நோக்கம், அவர்கள் அரசியல் லாபம் தேட பார்க்கிறார்கள். அநியாயங்கள் நடந்த போது கூட மக்களாக பார்த்து 5 ஆண்டுகள் கழித்து தான் காங்கிரஸ் வீட்டுக்கு அனுப்புனாங்க. பொறுமை இல்ல. திரு சந்திரசேகரன், ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாக காங்கிரஸ் ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. அமளியில் ஈடுபடவோ அல்லது எதிர்க்கட்சிகள் மீதான பார்வையை திசை திருப்புவதற்கோ. அப்படியான ஒரு விவகாரம் தான் இந்த நீட் விவகாரம். அப்படிதான் நம்ம கடந்து போகணும் இந்த விவகாரத்தன்றார். இல்லைங்க, முதல்ல பார்லிமெண்ட் ஃபஸ்ட்டு இந்த மோடி அரசாங்கம் வந்த பிறகு பாராளுமன்றம் எப்படி நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்க. ஏதாவது அப்படியே நடந்தால் கூட ஏதாவது ஒரு விவாதம் நடக்குதா, முழுமையாக நடக்குதா? ஒத்திவைப்பு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம், நிலைக்குழுக்கு அனுப்புறது, செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புறது, பில்ஸை ஏதாவது நடக்குதா பாருங்கள். நீங்கள் இந்த புதுசாக யாராவது ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு எம்பியாக தேர்ந்தெடுத்து போனவங்களுக்கு இந்த நிலைக்குழு, ஒத்திவைப்பு தீர்மானம், கவனஈர்ப்பு தீர்மானம்லாம் தெரியாது, என்னன்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா அந்த அளவிற்கு தான் அவங்க நடந்துகிட்டு இருக்கு. சபாநாயகர், அதாவது பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சபாநாயகருக்கு தான் முழு அதிகாரம் அந்த ஜூரிஸ்டிக்ஷனில். நீங்கள் ஏதாவது ஒரு விவாதம் கேட்டால் சபாநாயகரே முடிவெடுக்கலாம். அவர் என்ன சொல்கிறார், இந்த நீட் விவகாரம் குறித்து முன்பு பேசின பொழுது விவாதம் நடத்த வேண்டும் என்று எல்லோரும் கோரிய போது அரசிடம் கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறார். அரசிடம் கேட்க தேவையில்லை. ஆக இவர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாருன்னு சொல்ல வரோம். இல்லை அரசு என்ன அந்த விவகாரத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மத்திய கல்வி அமைச்சர் பதிலளிக்க வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும் என சொல்லும் போதுதான் இது குறித்து நான் மத்திய அரசிட்ட நான் கேட்டு சொல்றேன். எல்லா விவகாரங்களுக்கும் அவர் சொல்லுவாங்க. இந்த விவகாரம் மட்டும் கிடையாது, இந்த விவகாரத்தை சுட்டிக்காட்டுனா இந்த விவகாரம் மட்டும் கிடையாது, எல்லாவற்றுக்குமே சபாநாயகர் பிரதமரின் கண்ணாசைவுக்கோ உள்துறை அமைச்சரின் கண்ணாசைவுக்கோ காத்திருக்கிறார் விவாதம் நடத்துவதற்கு. மன்மோகன் சிங் மேல கூட இதே மாதிரி சோனியா காந்தியினுடைய பார்வையை பார்த்து தான் மன்மோகன் சிங் செயல்படுகிறார். இது ஒவ்வொரு அரசியலிலும் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. மன்மோகன் சிங் வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறப்பவே அவர் முன்பு சென்று பேப்பர்லாம் கிழிச்சு போட்டாங்க. இதே பாஜகவினர் எல்லாம் முடக்கிறப்ப அவர் உட்கார்ந்து இருந்தார். ஆனால் கடந்த முறை வந்து ஒரு 4 பேர் எம்பி அவங்க கிட்ட போன உடனேயே அவரை தாக்க முயற்சித்தார்கள்னு இவர்கள் பாஜக சொன்னாங்க. பிரதமரை தாக்க முயற்சித்தார்கள். ஆக அதற்கும் இதற்கும் டிஃபரெண்ட் இருக்கு. மன்மோகன் சிங் அமைதியாக இருந்தார், அது வேறு. சார் கூட சொன்னார், அவர் பியூரோக்ராட். ஆனாலும் அவர் செயல்பாட்டில் எல்லாவற்றையும் சரியாக தான் செய்து கொண்டிருந்தார். நீங்கள் இவர்கள் சொன்னாங்களே, இவர் சொன்னார் அங்கே அவர் வந்து தேச விரோதிகள்லாம் உள்ளே இருக்காங்கன்னு. இவங்க ஒவ்வொரு போராட்டத்தையும் இதே கொச்சப்படுத்துறது தான் வேலை. நீங்கள் சிஏஏ போராட்டம் எடுத்துக்கோங்க. அது நடந்தப்பவும் என்ன பண்ணார், அவங்க டெல்லியில் இருந்த கபில் மிஸ்ரான்னு ஒருத்தர் என்ன பண்ணார்னா, இன்னும் 2 நாளில் அவங்க காலி பண்ணலனாக்கா அவங்க மேலே கலவரம் வெடிக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் கலவரம் வெடிச்சிச்சாங்க, வெடிச்சு பரவுனுச்சு. அதே மாதிரி விவசாயிகள் போராட்டம் 1.5 வருடம் நடந்துச்சு டெல்லியில், இதே ஜந்தர் மந்தர் அங்கெல்லாம் நடந்துச்சு. அது வரைக்கும் அரசாங்கம் அங்கே போய் பார்க்கவே இல்லை, அவங்கள கண்டுக்கவே இல்லை. இல்லை, நித்யானந்த 700 பேர் இறந்துருக்காங்க விவகாரத்தில்.
ஜூலை 20ஆம் தேதிக்கு முன்பு வரை காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த விவகாரங்கள் குறித்து பேசவில்லை, போராட்டங்கள் குறித்து அணுகவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஜந்தர் மந்தர் போராட்டம் நடத்தக்கூடிய இடத்திற்கு போகக்கூட இல்லை. அது ஏன் நீங்களும் நாடாளுமன்றம் தொடங்கின உடனே பிரதமர் இல்லத்திற்கு முன்பு போராட்டம் நடத்துறீங்க? அதுக்கு நான் வரேன். நீங்களும் கைதாகிறீங்க. ஏன் நடத்துறீங்கன்னு ஒரு நிமிஷம், அந்த விவரத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் இதை மட்டும் சொல்லிடுறேன். அவங்க போராட்டங்கள் இல்ல, விவசாயிகள் போராட்டத்தை நீங்க குறிப்பிட வேண்டும். ஏன்னா 1.5 வருடம் உலகமே திரும்பி பார்த்த போராட்டம் அது. ஆனா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க போராடினவங்க எல்லாம் விவசாயிகளே இல்ல, இன்னும் பிரதமர் ஒருபடி மேல போய் போராடிய விவசாயிகளோட ஆடையை பாருங்க, அவங்க யாருன்றது தெரியும் அந்த அளவுக்கு பேசினார். மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் எப்படி நடந்துச்சு, ராகுல் காந்தி அவங்க அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றவங்க ஒரு அறிவித்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் பொழுது இது எந்த அரசியல் கட்சியும் எங்களை அணுக வேண்டாம், இங்க வர வேண்டாம், இது எந்த ஒரே நிமிஷம் சார் பேசிடுறேன், எந்த அரசியல் கட்சியும் எங்கள் மீது இங்கு வந்து பார்க்க வேண்டாம், நாங்கள் எந்த அரசியல் கட்சியும் கூப்பிடவில்லை, அழைக்கவில்லை. ஜூலை 20ஆம் தேதிக்கு முன்பு பல கட்சிகளை சார்ந்த அரசியல் தலைவர்கள், ஏன் ஈவன் டிஎம்கே கூட போய் சந்திச்சாங்க இல்லைங்க. ஆனாலும் அவர்கள் குறிப்பிட்டது அதுதான். அதற்காக இல்ல சார், அவங்க குறிப்பிட்டாங்க. சந்திரசேகரன் சார் அவங்க குறிப்பிட்டாங்க, மற்ற கட்சிகள் எல்லாம் போய் ஆதரவு தெரிவிக்கும் போது அது ஒவ்வொரு கட்சிக்கான விருப்பங்க. அவங்க சொல்றப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, இப்பவே சொல்றீங்க, உள்நோக்கம் சொல்றீங்க, நீங்க அதை அரசியலாக்குறீங்க, நீங்க தூண்டுறீங்கன்னு சொல்றாங்க. அப்பொழுது சென்றிருந்தால் என்ன சொல்லிருப்பீங்க, ஏன் நீங்க போய் அப்பதான் உங்களை இன்னும் வச்சுதான் நீங்க அவங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லுவீங்க. அதனால கொஞ்சம் தயங்கி அதை பண்ணாரு. எப்ப கையில் எடுத்தாரு, அன்று வந்து கண்மூடித்தனமான தாக்குதல் அங்கு நடக்குது. அதை கூட கண்டிக்காமல் ஒரு கட்சி இருக்குமானால் எப்படி இருக்கும்? சரி, அப்ப ராகுல் காந்தி தாக்குதல் நடத்தப்பட்ட மாணவர்களை நேரில் போய் சந்திச்சு உங்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு அவர்களோடு சேர்ந்து போராட்டம் நடத்தியிருந்தா இந்த போராட்டம் இன்னும் வலுவா இருக்குல்ல. ஏன் பிரதமர் இல்லத்திற்கு முன்பு போய் ராகுல் காந்தி போராட்டம் நடத்தினதுனாலதான் கவனம் ஈர்க்கப்பட்டது. நீங்க அந்த போராட்டம் வந்து நடத்த வேண்டிய விஷயத்துக்கு தள்ளப்பட்டது. 22 நாளா நடத்துறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. நீங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம். நீங்க 22 நாளா பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம். இப்ப நாம் இங்க வருவதற்கு முன்பாக ஒரு 10 மணித்துளிக்கு முன்பாக ஒரு அண்மை செய்தி, நம்முடைய சோனம் வாச்சிக் அவர்கள் அரசு யார் யாரெல்லாம் வன்முறையில் இறங்கினார்கள் என்பதை எல்லாம் படம் பிடித்திருக்கிறது. அவர்களை தேடி கண்டுபிடித்து எவர் என்று மக்கள் முன்னாடியே நிறுத்துவோம், அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்குவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், நீங்கள் யார் மீதும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் என்று நீங்கள் வாக்குறுதி கொடுங்கள், நான் உண்ணாவிரத்தை நிறுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த போராட்டம் என்பது ஒரு தன்னெழுச்சியாக நடந்து கொண்டிருக்கிற போராட்டம். அவங்க என்ன சொல்றாங்க, அது கிடையாது, இது கட்சி அரசியலை தாண்டி. ஆனாலும் இன்னொன்று, இவர்கள் ஆல்டர்னேட் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர்கள் எப்பொழுதுமே வேலை வாய்ப்பை கேட்டாக்க பக்கோடா போடுறதும் வேலை தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அந்த பேப்பர் லீக்கை வந்து சாதாரணமா கடந்து போறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதாவது மறுதேர்வு தான் வச்சுட்டோமே, ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து பேப்பரை போட்டோமே, இதெல்லாம் சொல்றாங்க. இதுவா ஒரு நோக்கி பயணிக்கணும். கண்டிப்பாக கண்ணன் சார், இந்த விவகாரத்துல என்னதான் முற்றுப்புள்ளி இருக்கும்? ஏன்னா டே பை டே இந்த போராட்டம் ரொம்ப வீரியம் எடுக்குது. இப்போ கூட ஒரு செய்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், ராகுல் காந்தி காந்தி நினைவிடத்தை நோக்கி போறாரு, அனைத்து எம்பிக்களையும் அழைத்து கொண்டு அங்கு ஒரு போராட்டம் நடத்த போகிறாங்க அப்படின்னு. அப்போ இன்னும் தேசிய அளவில் பார்வை திசை திரும்பும் இந்த போராட்டத்தின் மீது. இது எப்படிதான் ஒரு முற்றுப்புள்ளியில போய் நிற்க போகுது? இந்த பாஜக அரசு இந்த அமைச்சரை கைவிடணும். இவர் என்ன தாங்கி பிடிக்கிறதுக்கு, இவர் என்ன அப்படி ஒரு உயர்ந்த அரசியல் தலைவர் அல்லது பெரிய அரசியல்வாதின்ட்டு அவரை இப்படி காப்பாற்றணும், அதெல்லாம் தேவையில்லை. அதாவது 2 wrongs don't make a right. காங்கிரஸ் ஆட்சியில் இப்படி நடந்துச்சு, அவங்க ஆளாத மாநிலங்கள் இப்படி நடக்குது, இதெல்லாம் ஒரு நியாயமா? இந்த ஆட்சியில் ஒரு தப்பு நடந்திருக்கு, ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. 24 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் ஒரு ரொம்ப எளிதாக நீங்கள் அதை தூக்கி எறிஞ்சிடுறீங்க. நீங்கள் நினைச்சா தேர்வு நடத்துவீங்க, நீங்கள் நினைச்சா அடுத்த தேர்வு நடத்துவீங்க, நீங்கள் 10 தேர்வு நடத்துவீங்க, 10 முறை எழுதுவாங்களா மாணவர்கள்? இவங்கெல்லாம் உங்கள் குழந்தைகள் தானே, உங்களுக்கு குழந்தைகள் இல்லையா, பேர குழந்தைகள் இல்லையா? இப்போ உங்கள் மனதில் கொஞ்சம் ஈரம் இருக்கணும். இவர் என்ன பெரிய அமைச்சர்னு இவரை நீங்கள் தாங்கி பிடிக்கிறீங்க, இவரை கீழே விட்டுட்டீங்கன்னா, இவரை கைவிட்டுட்டீங்கன்னா உங்கள் அமைச்சரவைக்கு ஏதாவது பெயர் கெட்டு போயிடுமா? அப்படியெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இறங்கி வரலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகள் இதை அரசியலாக்குகிறார்கள் அப்படின்றது தெரியுது. அவர்கள் வந்து ஒரு பொறியியல் சிக்கியிருக்கு இந்த மத்திய அரசுன்ற மாதிரி அவங்க கணிக்கிறாங்க. இதை வந்து ஊதி பெருசாக்கி இந்த நாடு முழுக்க ஒரு பெரிய எழுச்சியாக இதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. எந்த அரசியல் கட்சியும் அப்படித்தான் நினைக்கும் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது. ஏன்னா இந்த ஆளும் கட்சி ஒரு அசையா பாறையாக இருக்கிறது. சரி ஆர்கே சார், நிறைவா இந்த விவகாரங்களில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துவிட்டால் மட்டுமே இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற வினாத்தாள் கசிவு நடக்காதுன்னு உறுதிப்படுத்த முடியாது, அப்படிதானே?
அப்போ அந்த பாதையை நோக்கி தான் எல்லாருமே பயணிக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான பதவி விலக சொல்லுங்க, நாங்க வாபஸ் பெற்றோம் போராட்டத்தை. தர்மேந்திர பிரதான பதவி விலக சொல்லுங்க, நாடாளுமன்றம் அமைதியா நடக்கும். அப்ப அந்த பாதை சரிதானா? நிறைவா முடிச்சுக்கலாம். இல்லை, இப்போ இந்த பசங்களுடைய டிமாண்ட் வந்து தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண வேண்டும். ஏனென்றால் அவர் தான் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட டாப்பில் இருந்தார். அவர் வந்து இதுக்கு வந்து ஏதாச்சும் செய்திருக்க வேண்டும். அதுவும் செய்யவில்லை. பனிஷ்மெண்ட் கூட யாருக்கும் கொடுக்கவில்லை. ஒருத்தர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, அவருடைய பேரண்ட் கேடருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவர் இன்னைக்கு வந்து பெரிய போஸ்ட்டில் இருக்கார். அப்போ யாரையுமே வந்து தண்டிக்கவும் இல்லை, அதாவது மேலே இருக்கிற யாரையுமே வந்து தண்டிக்கவும் இல்லை, யாருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. எவ்ரிபடி இஸ் கேரிங் ஆன் வித் தேர் லைஃப்ஸ் as if nothing happened yesterday. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இனி நடக்கக்கூடாது. இனி பிரச்சனை வரும். எங்கே பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஃப்கோர்ஸ் என்னை பொறுத்தவரை மோடி அமித்ஷாவுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாது. யார் வந்து காசு பண்ணுறாங்க, இதை வந்து லீக் பண்ணி யார் காசு பண்ணுறாங்களா அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இந்த அளவுக்கு மானிட்டரிங் வந்து ஒரு அரசாங்கத்திலையும் ஒரு காலகட்டத்திலையும் இருந்ததில்லை. அப்படி இருந்தால் கூட இது ஏதோ மேட்டர் நடந்து கொண்டிருக்கிறது. இனி அது நடக்காது என்ற அந்த இது உறுதி எனக்கு இருக்கிறது. ஆனால் இந்த போராட்டம் நிறைவு பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் இஸ் த காமன் மினிமம் டிமாண்ட். அதையாச்சும் செய்தால் தான் இது நடக்கும். அது செய்யறதுக்கு மோதியினால் முடியாது என்பதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. அப்ப போராட்டமும் நிறைவு பெறாது. போராட்டம் நிறைவு பெறாது. எப்போ வேணா போகலாம். நம்ம அனைவரும் போய் அங்கே போயிட்டு கண்டுகளிச்சு வரலாம். இது ஜென்சியினுடைய போராட்டம். சூப்பரா மீம்ஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. இன்ஸ்டாகிராம் பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. அதை கூட அம்பானியால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அம்பானி தான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், மெட்டா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் டீல் போட்டாங்களா, மார்க் சுக்கர்பர்க்கும் ஃபேஸ்புக்கோட டீல் போட்டிருக்காரு. அவரால் முடிய மாட்டேங்குது. ஏனென்றால் மில்லியன்ஸ் வந்து இப்படி இன்னைக்கு மோடி என்பது இந்தியாவில் ஒரு கெட்ட வார்த்தையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்க இன்ஸ்டால போய் பார்த்தா தெரியும். அந்த இன்ஸ்டா ஜெனரேஷனுக்கு முழுசா வந்து யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தார்களோ அவர் என்ன சொல்றாங்க தெரியுமாப்பா, எங்க பேரண்ட்ஸ் தாங்க ஓட்டு போட்டாங்க, நான் ஓட்டு போடல அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வந்து எடுத்துக்கிறேன். ஆர்கே சார், ரொம்ப சுருக்கமா ஒரு நல்வாய்ப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அனுபவம் உள்ளவர்களாக, ஒரு வயது ஓரளவிற்கு சமமானவர்களாக இருக்கிறோம். ஒரு அரசு இயந்திரத்தை பயன்படுத்தினார் என்ற காரணத்திற்காக நீதிமன்றமே தன்னுடைய பதவியை விட்டு விலக வேண்டும் என்று சொன்ன பின்னாலும் கூட ஒரு அவசர நிலையை அறிவித்து ஆட்சியிலே அமர்ந்தவர்கள், அப்படிப்பட்ட சர்வாதிகாரம் படைத்தவர்களை சார்ந்த கட்சிக்காரர்கள் இதை கேட்பதற்கான எந்தவித முகாந்திரமும் இல்லை. ஆனால் அரசு தாமதித்தது தவறுதான். பேச்சுவார்த்தை தவறு. சரி, ஓகே. வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும், விரைவான தண்டனையும் கொடுக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையை வழங்குகிறார். ஆனாலும் கூட மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகினால் அல்லது பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் மட்டுமே எங்களுடைய போராட்டம் நிறைவு பெறும் என எதிர்க்கட்சிகளும் போராடக்கூடிய மாணவர்களும் தெரிவிக்கிறார்கள். இது குறித்தான பார்வையோடு தான் ஜெயா பிளஸினுடைய ஏன் என்ற கேள்வி பயணித்திருந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. நாளை மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.